திமுகவை வீழ்த்தி அரியணையில் அமரலாம் என்ற எதிர்க்கட்சிகளின் கனவு ஒருபோதும் பலிக்காது என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சிவகாசியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தங்கம் தென்னரசு வரி பகிர்வு நிதியை முறையாக வழங்காமல் தமிழக அரசை மத்திய அரசு வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழக அரசுக்கு செயற்கையான நிதி நெருக்கடியை கொடுப்பதாக கூறிய அவர், ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவை கண்டு அஞ்சியே எதிர்க்கட்சிகள் போட்டியிடவில்லை எனவும் விமர்சித்தார். கண்ணுக்கெட்டிய தூரத்துக்கு எதிரிகளே இல்லை என்று சொன்னபோது நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோமே, ஆளுக்கு ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோமே, ஆண்ட கட்சியாக இருந்திருக்கிறோமே, எதிர்கட்சியாக இருந்திருக்கிறோமே, ஆள விரும்பக்கூடிய கட்சியாக இருந்திருக்கிறோமே, எதுவுமே இல்லாமல் வெறும் லெட்டர் பேடு கட்சிகளாக கூட நாங்கள் இருக்கிறோமே, நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து உங்களை களத்திலே சந்திப்போம் என்று எகத்தாள கூச்சலிட்டவர்கள் ஈரோடு தேர்தல் களத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை எதிர்த்து நிற்க கூட திராணியின் தெப்பம் அல்லாமல் ஓடி ஒளிந்து கொண்டார்கள்.